ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பஸ் விளாக்குங்க. ஸோ எங்கேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிறோங்க. நான் இன்னைக்கு காலையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் வந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு எந்த ட்ராவல் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எல் ட்ராவல்ஸுங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்எல் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிவ்யூலாம் பார்த்தேன், நல்லாவே இருந்தது. பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது, ஃபோட்டோஸ் பார்க்கவே. ஸோ நேரில் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டேன். ஸோ எங்கேருந்து புக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா காந்திபுரம் ஆமணி பஸ் ஸ்டாண்டு. ஸோ அங்கேருந்து தான் நமக்கு பஸ்ஸு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10:30 மணி பார்த்தீங்க அப்படின்னா 9:30 ஆகுது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்திபுரத்தில் போய் பேலன்ஸை ஷூட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருவோங்க, கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past and the pettiness. A reflection of the கைஸ், இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் பஸ்ஸுக்குள்ளே வந்தேங்க. ஸோ பஸ்ஸுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா நேராக ஆஃபீஸ்க்கு போனேன். எனக்கு ஒரு அண்ணா கால் பண்ணி நான் வரும்போதே கேட்டாங்க, சார் 10:00 வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சார் நான் வந்துகிட்டே இருக்கேன், 10 மணிக்கே வந்துடும் அப்படின்னு சொன்னேன். மணியும் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆயிடுச்சு. நான் நேராக ஆஃபீஸ் போயிட்டு நான் கேட்டேன், அண்ணா நான் போயிட்டு கேட்டேன், அண்ணா நான் இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கேண்ணா, வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அண்ணன்ட்ட பர்மிஷன் கேட்டேன். தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸுக்கே கூப்பிட்டு வந்து திறந்த இன்டீரியர் ஷாட்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பஸ்ஸோட இன்டீரியர் உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ்னர்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஸ்மெல்லு, இது சீட்டு நீட்னஸாக இருக்கட்டும் செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அந்த சாண்டல் கலர் லைட்டுக்கும் ப்ரௌன் கலருக்கும் செம்ம மேட்சாக இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி ஜேர்னி வந்துட்டு எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக இருக்குதுங்களா, சரிங்களா? ஸோ சூப்பராக இருக்குது. கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீட்டில் ஏறியாச்சுங்க. வீடியோ எடுக்க சொன்ன அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏன்னா ஆஃபீஸில் கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுத்தாங்க, சரி வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பஸ்ஸோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னாக்கா இந்த ஸ்ட்ரிப் லைட் தான். ஸோ வேறு லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் லைட்டுக்கும் இந்த கர்டன்ஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக இருக்குது. ஸோ கர்டன்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மடிப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டுறேன்னு பாருங்கள். ஸோ இங்கே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்க, செம்ம குஷன் டைப்பில் இருக்குங்க. ஸோ பில்லோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்டுலேயே வந்துட்டு பில்லோ மாதிரி இருக்குது பார்த்திங்களா, நல்லாவே ஒரு இதுவுமே சாஃப்டாகவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க, வா நல்லா நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேக் ரெஸ்ட் ஒன்று இருக்குங்க, நல்லா சாஞ்சு உட்காந்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் ஹோல்டர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, ஒரு லைட் ஒன்று இருக்குது. ஸோ வேணுன்னா போட்டுக்கலாம், வேணா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ லைட் இருக்குது, ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு அட்ஜஸ்டபுள் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிவி ரிமோட் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து டிவி இருக்குது. ஸோ அப்படியே மேலே பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே ஒரு அட்ஜஸ்டபுள் ஏசி வெண்ட்டுங்க. ஸோ நார்மலாக இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேட்டிங் டைப்பில் இருக்குது. இப்படி பண்ணால் ஓப்பனு, ஸோ இப்படி திருப்பினா ஆஃபு. அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் பாருங்கள், பிடிச்சி ஏறுறதுக்கு. ஸோ ஏறுற ஸ்டெப்ஸ் பார்த்திங்களா செம்ம சூப்பராக இருக்குது. அதில் ஸ்க்ரீன் தொங்க விட்ருக்காங்க, நான் உங்களுக்கு நார்மலாகவே எடுத்து காமிச்சிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் மெயினாக பார்த்திங்க அப்படின்னாக்கா வாட்டர் பாட்டில் ஹோல்டர். ஸோ வாட்டர் பாட்டில் ஹோல்டர் பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்குது. ஸோ வாட்டர் பாட்டில் ஹோல்டர் பார்த்திங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஏறினோடனே ஒரு வாட்டர் பாட்டிலும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அக்வா மெரினா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏறும்போதே கையில் கொடுத்து உள்ளே போய்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் பார்த்திங்க அப்படின்னா ஏறிட்டேன். வெளில இருந்த கிளைமேட்டுக்கும் உள்ளே வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ அப்பர் பர்த்துன்றதுனால இங்கே உட்காந்தனால தலை லைட்டாக அட்ஜஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதே ஓரமாக வந்தாங்கன்னாக்கா இதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா பெட்லேயும் வந்துட்டு அவங்களோட லோகோ வந்துட்டு போட்டிருக்காங்க. பின்னாடி இப்போ வந்து பில்லோவில் பார்த்திங்கன்னா பில்லோலேயும் வந்துட்டு அவங்க லோகோ போட்டிருக்காங்க. ஸோ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா எம்ஜி கோச்சுங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கேயே வந்துட்டு அவங்களோட பிராண்டிங் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல வந்துட்டு அவங்களோட பிராண்டிங் வந்து காமிச்சிருக்காங்க. நம்ம போகிறது பார்த்திங்க அப்படின்னாக்கா மெர்சிடிஸ் பென்ஸா நோ பாரத் பென்ஸ், தப்பாக சொல்கிறேன் பார்த்தீங்களா, பாரத் பென்ஸில் போகிறோம். ஸோ எம்ஜி லீரா கோச்சில் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் தான் நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெட்டுமே வந்துட்டு கரெக்டாக நான் சப்பங்கால் போட்டு உட்காந்தா கரெக்டாக இருக்குது. கொஞ்சோன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா வெளியே இடிக்குதுங்க. ஸோ மேலேயும் பார்த்திங்க அப்படின்னாக்கா இது ஏன் வச்சுருக்காங்கன்னு தெரில, இப்படி போயிட்டு வந்தாலே தலை இடிக்குது. ஸோ நார்மலாக உட்கார முடியல. அப்பர் பர்த்தில் மட்டும் தான் இருக்குது. லோயர் பர்த்தில் உட்காந்து பார்த்தேன், நல்லா கேப் இருக்குது. ஸோ அப்பர் பர்த்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பர்த்தை மேலே ஏற்றி ஸோ தலையடிக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த ஓரத்துலலாம் வந்தீங்க அப்படின்னாக்கா பயங்கரமாக தலையடிக்கும். பார்க்கலாம், டிவி ஆன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பஸ்ஸோட டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம எப்பவும் போல் கடைசியாக சொல்லுவேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஃபுல் ஜேர்னி எப்படி இருக்குன்னு சொல்லி தரல. நான் வந்துட்டு கேபின் ரைட் பண்ணுறதுக்கு கேட்டிருக்கேன் பர்மிஷனு. ஸோ பார்க்கலாம், நான் தூங்காமல் இருந்தால் கேபின் எடுக்கிறேங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா 10:30 வந்துட்டு பஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் வந்துட்டு 6:40 போர்டிங் டைமு. ஸோ எத்தனை மணிக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முடிஞ்சால் கேபின் எடுக்கிறாங்க, கண்டிப்பாக நான் எடுக்கணும். ஸோ கொஞ்சமாச்சும் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கேன். நான் சொன்னேன், ஊர் விட்டு வெளில போனதுக்கப்புறம் நானே வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த அண்ணனும் சொல்கிறேன், அதாவது நான் மறந்துட்டா கூட அவங்க வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே மறந்தா கூட நம்ம
குட் நைட். குட் மார்னிங் கைஸ். ஸோ இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வீட்டுக்கே வந்துட்டேங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பேசலான்னு பார்த்தேன். ஸோ ரொம்ப தூக்க காலத்தில் இருந்தேன்னா பார்த்தீங்கன்னா பேச வரல. ஸோ அதனால தான் வந்துட்டு சரி வீட்டுக்கு போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டு பேசுகிறேன். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 7 மணிக்கு இறக்கி விட்டாங்க. ஸோ 6:40 போர்டிங் டைமு, 7 மணிக்கு இறக்கி விட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைமிங் பற்றி சொல்லிக்கலாம். ஸோ ஏன் அந்த 20 நிமிஷம் லேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம சிட்டிக்குள்ளே வரதாங்க. சிட்டிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா செம்ம டிராஃபிக்கு. இந்த பெருங்குளத்தெல்லாம் தாண்டி வரதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப போதும்னு ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து வரும்போதும் எல்லா ஸ்டாப்பிங் வேறு நிப்பாட்டி வராங்களா. ஸோ பேசஞ்சர் இறக்கி வரதுக்காக அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. எஸ்ஆர்எல் ட்ராவல்ஸ். ஸோ பஸ்ஸை பற்றி சொல்லி ஆகணுங்க. பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா பாரத் பென்ஸு வேறு லெவலில் இருந்தது. நான் என்னமோ நினச்சேன் பஸ்ஸை. ஸோ இன்டீரியர்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு கொடுத்த காசுக்கு ஒரு ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நான் அப்போ கூட பார்த்தீங்கன்னா டிவிலாம் போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ டிவி போடுறாங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக என்னன்னா டிவி வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டிவியாம். நம்ம வந்து சுவிட்சை ஆன் பண்ணோம். ஆக்சுவலாக அவங்க சுவிட்செலாம் ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம தலைக்கு மேலே ஒரு சுவிட்ச் இருக்கும். ஸோ அந்த சுவிட்சை ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சிங்க அப்படின்னாக்கா டிவி டிஸ்பிளேலாம் வந்துடுது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ரிமோட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாமா. கிட்டத்தட்ட 3000 மூவிஸோ 2000 மூவிஸ் சம்திங் இருக்குதுன்னு சொன்னாங்க. மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோல்டராக பிரித்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்ன மூவி தேவைப்படுதோ, அதாவது நான் மற்ற பஸ்லலாம் பார்த்த வரைக்கும் என்னென்னா ஒரு மூவியை அவங்க செலக்ட் பண்ணி போட்டுவிடுவாங்க. ஸோ அந்த மூவி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். ஸோ இது பர்சனல் டிவியாக இருந்தாலும் சரி, ஸோ 2 பர்த்தில் வந்துட்டு சிங்கிள் டிவியாக இருந்தாலும் அப்படி தான். ஸோ இந்த பஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பர்த்தில் சிங்கிள் டிவி, டபுள் பர்த்துலையும் 2 டிவி இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்களே ரிமோட் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அட் டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ எனக்கு ஒரு படம் பிடிச்சிருக்கு, நான் பார்க்குறேன் அப்படின்னா பக்கத்தில் உள்ளவங்களுக்கு வேறு படம் பிடிச்சா ஸோ அவங்களும் பார்த்துக்கலாம். டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. ஸோ உங்கள்ட்ட ஹெட்ஃபோன் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அம்யூனிட்டிஸில் வாட்டர் பாட்டில் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. மற்றபடி வண்டியில் இருக்கிற அம்யூனிட்டிஸில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பக்கா ஒர்க் ஆனிச்சுங்க. சார்ஜராக இருக்கட்டும், ஸோ லைட்டாக இருக்கட்டும், ஏசி வெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ஒர்க் ஆனிச்சு. இந்த பஸ்ஸோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா 1200 பக்கம் வந்துச்சுங்க. ஸோ 1200க்கு இந்த பஸ் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லணும். ஸோ அதுலேயும் குறிப்பாக அந்த 2 டிரைவர் என்ன இருக்காங்க பார்த்தீங்களா, செம்ம ஃப்ரெண்ட்லி. ஸோ நான் கோயம்புத்தூர் ஆஃபீஸில் போயிட்டு பர்மிஷன் கேட்கும்போது அவங்க வந்து சொன்னாங்க சரி வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பஸ்ஸு கிளம்பி கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேலம் பைபாஸ் வந்தோடனே நான் வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்துட்டு கேபின் ரைடு ஸ்டார்ட் பண்ணுங்க. செம்ம ஜாலியாக பேசினாங்க. அதுவும் அந்த 3-வே லைன், கோயம்புத்தூர் டு சேலம் 3-வே லைன் இருக்குது பார்த்தீங்களா, செம்ம டிரைவிங்க. ஏதோ தண்ணியில் மிதக்கிற மாதிரியே பஸ்ஸு போச்சுங்க. ரொம்ப நேரமாக வேறு லெவலில் இருந்தது. அதாவது எப்படி சொல்கிறதுனா ரொம்ப சூப்பராக ஒரு அலுங்கல் இல்லாமல் ஒரு குலுங்கல் இல்லாமல் செம்மையாக ட்ரைவ் பண்ணாங்க. நம்ம காரில் ட்ரைவ் பண்ணால் எப்படி ட்ரைவ் பண்ணுவோமோ ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத்னஸாக ட்ரைவ் பண்ணாங்க. சேலம் வரைக்கும் முழிச்சிருந்தேன். சேலம் பெட்ரோல் பங்க்கில் பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்க டீசல் அடிக்கிறதுக்காக நிப்பாட்டினாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கோயம்புத்தூரில் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப இருட்டாக இருந்தது. ஸோ எல்லா ஷாட்ஸுமே இருட்டாக இருந்தனால நான் அந்த அண்ணன்ட்ட சொன்னேன், என்ன எல்லாமே இருட்டாக இருக்குண்ணே, கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. சேலத்தில் நாங்கள் பெட்ரோல் டீசல் அடிப்போம், ஸோ அங்கே வேணால் எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் சேலத்தில் கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏறி படுத்து தூங்கிட்டேங்க. செம்ம தூக்கம். ஏறி பெட்டில் படுத்தது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்ணை முழிச்சு பார்க்குறேன், தாம்பரம்னு சொல்லிட்டு சவுண்ட் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் இடையிலையும் சொல்லிட்டு படுத்திருந்தேன், உளுந்தூர்பேட்டையில் வந்து என்னை எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் தூங்கதை பார்த்துட்டு அந்த அண்ணன் என்னை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அம்மா தூக்கம் தூங்கிட்டு இருந்தேன். ஏன்னா கண்டினியூஸாக 3 நாளாக ட்ராவல் பண்ணுறோமா, ஸோ தூக்கம் இல்லாதனால பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த பஸ்ஸில் செம்மையாக தூங்கிட்டேன். என்னடா இவ்வளோ நல்ல விஷயமே சொல்கிறியே, ஸோ இந்த பஸ்ஸில் ட்ராபேக் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இருக்குது. ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சீட்டு. ஸோ சீட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் படுத்தோடனே எனக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் கரெக்டாக இருந்தது. அது மாதிரி பெட்டோட சைஸும் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது அகலமும் பார்த்திங்க அப்படின்னாக்கா திரும்பியும் படுக்க முடியாது. ஸோ என்ன மாதிரி இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அது கரெக்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ கரெக்டாகவும் இருக்கும். கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு சிங்கிள் பர்த்து ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா பெட்டோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப சின்னதாக இருந்தது. மேபி எதனால் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. எம்ஜி பாடின்றனால அப்படி இருக்கா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஆனால் பார்த்திங்க அப்படின்னாக்கா பெட்டோட கம்ஃபர்ட் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ரொம்ப மீடியமாக இருக்கிறவங்க போயிடலாம். கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி நம்ம லோயர் பர்த்தில் புக் பண்ணோம் அப்படின்னாக்கா விண்டோ சீட் நமக்கு இவ்வளோ தான் தெரியும். ஆக்சுவலாக நம்ம வெற்றி ட்ராவல்ஸில் லாஸ்ட் டைம் போயிருப்போம் ஊட்டிக்கு. ஸோ அந்த பஸ்ஸில் எப்படி இருந்துச்சோ சேம் அதே தான். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா எம்ஜி லீரா கோச் தான். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா எம்ஜி லீரா கோச் தான். ஆனால் பார்த்திங்கன்னா
இன்ஜின்ஸ் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பாரத் பென்ஸ் ட்ரை பண்ணேன். செம்ம சூப்பருங்க. நான் வந்துட்டு கண்டிப்பாக இந்த பஸ்ஸுக்கு வந்துட்டு நான் கண்டிப்பாக குறையே சொல்ல மாட்டேன். எனக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா பஸ் ஜேர்னி ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஸோ இந்த பஸ்ஸுக்கு என்னோட ரேட்டிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10/9. ஸோ என்னடா 10/9 கொடுத்துருக்க, இவ்வளோ நல்ல விஷயம் சொல்லிட்டுன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நான் ஏன் அந்த ஒரு பாயிண்ட்டே நான் கம்மி பண்ணேன் அப்படின்னாக்கா சீட் கம்ஃபர்ட் தான். ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு எல்லா விஷயமும் பிடிச்சிடாதுல்ல. ஸோ என்னோட கருத்து என்னோட சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்துட்டு சீட்டு கொஞ்சம் அகலமாகவும் கொஞ்சம் நீளமாகவும் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் குறை சொல்கிறதுக்குன்னு வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ பர்சனல் டிவியாக இருக்கட்டும், அம்யூனிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக பார்த்து பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். அந்த பஸ்ஸு டே அண்ட் நைட் சர்வீஸுங்க. ஸோ டே அண்ட் நைட் சர்வீஸ்னால் நான் வந்து இது வரைக்கும் போன பஸ்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நைட்டு கிளம்பி காலையில் போயிட்டு ஸோ காலையில் அங்கே ஹால் பண்ணிவிடுவாங்க. திரும்ப அந்த இப்போ சென்னை காலையில் வந்துட்டாங்கன்னா ஸோ நைட்டு தான் திரும்ப எடுப்பாங்க. நைட்டு எடுத்து காலைல போவாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை. நைட்டு அங்கேருந்து எடுத்து காலையில் வந்துடுறாங்களா, இப்போ 7 மணிக்கு வந்துட்டாங்க. கோயம்பேட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 9:30க்கோ 10 மணிக்கு சம்திங் சொன்னாங்க. இங்கேருந்து கிளம்பி 9:30 தான். 9:30 கிளம்பி 6:30க்கு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் போயிடும். திரும்பவும் கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நைட்டு கிளம்பி காலைல வரும். ஸோ டே அண்ட் நைட் சர்வீஸ் ஆங்க. ஸோ இந்த சர்வீஸை பார்த்தீங்க அப்படின்னா கேட்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கோயம்புத்தூர் ரூட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த பஸ்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ண மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட பஸ் வ்ளாக்லாம் பார்க்கல அப்படின்னாக்கா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இன்னும்